Dear plus one Gamma students, good morning. Today we shall discuss the 2.03 characteristics of business. Characteristics of business. This is a long answer question in your book bag. There is a long answer question in your book bag. What are the characteristics of business? You must read all the points. தொழிலோட இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். The essential characteristics of business are as follows. Production or procurement of goods. Production or procurement of goods. Sale, transfer or exchange. Dealing in goods and services. Regularity of dealings. Profit motive. Element of risk. 6 characteristics are given in your book. We shall see one by one. The first one is production or procurement of goods. What is production? பொருள்களை உற்பத்தி செய்கிறது அல்லது பல பேர்கிட்டேருந்து ஒவ்வொருவர்கிட்டேருந்தும் பொருள்களை வாங்குவது, ஒன்று திரட்டுவது. ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்தல் அல்லது பொருள்களை திரட்டுதல், ஒன்று திரட்டுதல். Goods must be produced or procured in order to satisfy the human wants. மனுஷனோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக வாடிக்கையாளர்கள், மக்கள் என்ன பொருள்களை விரும்புவாங்களோ அந்த பொருள்களை உற்பத்தி செய்வது அல்லது உற்பத்தி செய்த உற்பத்தியாளர்கள்டிருந்து அந்த பொருள்களை வாங்கி விற்பனை செய்வது, வாங்குவது, ஒன்று திரட்டுவது. இது தொழிலோட முதல் இயல்பு. ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ். பொருள்களை உற்பத்தி செய்கிறது, திரட்டுதல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே தேர் மஸ்ட் பி சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். தொழில் அப்படின்னு சொன்னால் ஏதேனும் பொருள்களையோ பணிகளையோ வாடிக்கையாளர்களுக்கு, நுகர்வோருக்கு விற்கக்கூடிய வகையில் அது இருக்கும். விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். There must be sale or exchange of goods or services. When a person views cloth for his personal consumption, it is not business because there is no transfer or sale. ஒரு நெசவாளர் தனக்கு தேவையான ஆடைகளை நெசவு செய்து பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் அது வியாபாரம் கிடையாது, தொழில் கிடையாது. When a person weaves cloth for his personal consumption, தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னோட குடும்ப தேவைகளுக்காக ஒரு நபர் நெசவு பணியில் ஈடுபட்டு தேவையான உடைகளை நெய்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அது தொழில் கிடையாது. அவர் அந்த நெசவு செய்த துணிகளை பிற நபர்களுக்கு விற்று லாபம் பார்த்தார்னா தான் அதை நம்ம தொழிலாக சொல்ல முடியும். டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Goods produced or procured may be consumer goods like cloth, pen, brush, bag, or producer goods like plant and machinery. Services refer to activities. Services refer to activities like supply of electricity, gas, or water, transportation, banking, insurance, etc. டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது ஒன்று திரட்டுதல் தொழிலாகும். நுகர்வு பொருளாக இருக்கக்கூடிய துணி, பேனா, ப்ரஷ்ஷு, பேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பைகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்வது தொழில். அல்லது உற்பத்தி செய்த பொருள்களான எந்திரத்தை தயாரிப்பது தொழில். எந்திரங்களை தயாரிப்பது, விற்பது தொழில்.
இல்லைன்னா சர்வீசஸை அவங்க வழங்கணும். மின்சாரம், எரிவாயு, குடிநீர் வழங்கல், போக்குவரத்து, வங்கி, காப்பீடு ஆகிய சேவைகளை வழங்குவதும் தொழிலாக கருதப்படுகிறது. ரெகுலாரிட்டி இன் டீலிங்ஸ். An isolated dealings in buying and selling does not constitute a business. தனிப்பட்ட முறையில் விற்கிறது தொழிலாக கருத முடியாது. An isolated dealing in buying and selling does not constitute a business. The transaction must be regular. For example, if a person buys a scooter for his use and later on disposes it off at a profit, he cannot be said to have been engaged in business. The buying and selling must be recurrent to constitute a business. பிஸ்னஸ்னு சொன்னால் அந்த நடவடிக்கைகள் வாங்குதல், விற்றல், லாபம் பெறுதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். இப்போ ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக ஒரு 2 வீலர் ஸ்கூட்டர் வாங்குறாரு. கொஞ்ச காலம் ஓட்டின பிறகு அந்த 2 வீலரை அவர் விற்கிறாரு, லாபத்துக்கு வித்துடுறாரு. அது தொழில் ஆகாது. தொழில் ஆகாது. அதான் சொல்கிறாங்க, an isolated dealing in buying and selling does not constitute business. தனிப்பட்ட முறையில் எப்போ ஒரு தடவை விற்கிறதுங்கிறது, வாங்குகிற பொருளை விற்று லாபம் பெறுவது என்பது தொழிலாக கருத முடியாது. Transaction must be regular. The transaction must be regular. Then the next characteristics is profit motive. லாப நோக்கம் இருக்க வேண்டும். தொழில்னு சொன்னால் நிச்சயமாக அதில் லாப நோக்கம் இருக்க வேண்டும். An important feature in the business is profit motive. Business is an economic activity by which human beings make their living. இது ஒரு பொருளாதார நடவடிக்கை. தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது பொருளாதார நடவடிக்கை. லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அந்த பொருளாதார நடவடிக்கை அமைந்திருக்கும். இட் இஸ் இன் ஃபேக்ட் அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் ஸ்பர்ஸ் பீப்புள் டு டூ பிஸ்னஸ். தொழிலோட மிக முக்கியமான தன்மை என்னென்னா லாபம் ஈட்டுவது. மனுஷன் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னோட பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தொழில் அப்படின்னு சொல்லலாம். லாபம் ஈட்டும் நோக்கத்தோட நிறைய பேர் தொழிலில் ஈடுபடுறாங்க. தென் த நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். element of risk. Element of risk. Element of risk. The profit that is expected in a business is always uncertain because it depends upon a number of factors beyond the control of businessman. பொதுவாக ஒரு பிஸ்னஸில் இடர்பாடுகள் இருக்கும், நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போதுமே லாபம்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகளில் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடர்பாடுகள் பிஸ்னஸில் இருக்குது. த ப்ராஃபிட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஏ பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டன். நிச்சயமாக லாபம் சம்பாதிக்க முடியும் தொழிலில் அப்படின்னு, ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நிறைய காரணிகள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், transport bottlenecks, power crisis may upset the business calculations and result in loss. That is why profit is said to be reward for risk taking. அதனால தான் லாபம் அப்படிங்கிறது இந்த இடர்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஊதியம் என கருதப்படுகிறது. Therefore, that is why the profit is to be reward for risk taking. Profit is to be reward for risk taking. Thus, any business activity include an element of risk too. எந்த ஒரு தொழில் நடவடிக்கையாக இருந்தாலும் அது இடர்பாடுக்குள்ளானது. இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்.
பல காரணங்கள்னால இழப்பு ஏற்படுவதற்கு, இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நுகர்வோரோட விருப்பு வெறுப்பு மாற்றிவிடலாம். சந்தையில் கால மாறுதல் காரணமாக, நாகரிக மாற்றத்தின் காரணமாக நுகர்வோரோட விருப்பு வெறுப்பு மாறலாம். மூலப்பொருள் பற்றாக்குறை ஏற்படலாம். போக்குவரத்தில் சிக்கல் வரலாம். மின்சார பற்றாக்குறை ஏற்படலாம். இப்படி பல சிக்கல்களும் தடைகளும் தொழிலில் இருக்குது. அதனால் லாபம் ஈட்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமற்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது. லாபம் என்பது இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கான ஒரு வெகுமதியாக கருதுகிறோம். லாபங்கிறதே தொழிலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கான ஒரு வெகுமதியாக கருதப்படுகிறது. ஆகவே தொழில் செயல்பாடுகள் அனைத்தும் இடர்பாடுகளை உள்ளடக்கியது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.